மயிலாடுதுறை அருகே பொறையாறில் வாக்குப்பதிவு மையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலரை கத்தியால் வெட்டிய முன்னாள் ராணுவ வீரரின் செயல் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் கமலக்கண்ணன். வணக்கம் கமலக்கண்ணன், என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம் அவரகா. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் காலை 7 மணிக்கு துவங்கி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது வந்தது. காலை 11 மணி வரை 36.65% வாக்குகள் பதிவாகி இருந்தது. இந்நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட பொறையார் ஜமாலியா நடுநிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த குற்றாலம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் விக்னேஷ் என்பவரை ஒருவர் திடீரென்று தன் கையில் எடுத்து வந்திருந்த சிறிய கத்தியால் சரமாரியாக கழுத்து 2 கைகளில் வெட்டி கிழித்துள்ளார். தலைமை காவலர் படுகாயம் அடைந்த நிலையில் உடனடியாக பொறையார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கே தலைமை காவலருக்கு தையல் போடப்பட்டு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது. தலைமை காவலரை தாக்கிய நபர் காட்டுச்சேரியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பதும் காவல்துறையினர் மீது வெறுப்பில் இருப்பவர் என்றும் அவர் சீருடையில் இருக்கிறதை கண்டால் அவருக்கு பிடிக்காது என்றும் இதே போல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு போலீசார் ஒருவரை தாக்கியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து பொறையார் போலீசார் பிரபாகரனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வாக்குச்சாவடி மையத்திலேயே தலைமை காவலர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் வாக்காளரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்தியால் குத்திய நபர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்று தெரிய வந்துள்ளது. மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் சம்பவ இடம் சென்று காயமடைந்த தலைமை காவலரை பார்வையிட்டு கத்தியால் குத்திய பிரபாகரனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.